ஆண்மைத்தன்மை இல்லாதவனுக்கு ஒரு பெண் எப்படி பெண்டாட்டியானால் வியர்த்தமோ, அதுபோல் எப்படி ஒரு கண்ணில்லாதவனுக்கு அழகிய காட்சியை கண்டால் வியர்த்தமோ, இந்த கிருஷ்ணனுக்கு அர்க்ய பூஜை பண்ணுறது வியர்த்தம் நானாம். ஒரு ஸ்லோகமாக எடுக்கிறான். அவன் சொன்ன ஸ்லோகங்கள்லாம் நான் சொல்ல விரும்பலை. அடுத்தது இப்போது யுதிஷ்டிரன் சொல்கிறார். அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக். அப்பா சிசுபாலா, உங்ககிட்ட பாயிண்ட் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இல்லை. யூ ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் யுவர் ஒப்பீனியன், ஐ லைக் இட், கொஞ்ச நாளை கொஞ்சம் சாந்தமாகப்பான்னு சொல்லிவிட, அப்போ பீஷ்மர் எழுந்து நின்று சொன்னாராம், அப்பா இந்த உலகத்திலேயே புராண புருஷன்னா யாருன்னா பகவான் தான். புராணன்னா ரொம்ப பழையவர்னு அர்த்தம். ஆனால் புராணம்னு சொல்கிறோம் இல்லையா, புரா அப்பி நவம் புராணம், ரொம்ப பழசு, ஆனால் இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. இட் இஸ் ஓல்ட் எட் நியூ. ஆனால் புராண புருஷன்னா ரொம்ப பழைய, ரொம்ப கிழமானவர்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, ஸ்ரீரங்கத்தில் அப்பேற்பட்ட ராஜாக்கள் பெரிய பெரிய கோவில் கட்டி வச்சா, பிராகாரங்கள்லாம் கட்டி வச்சா, ஆனால் ராஜகோபுரத்தை யாருக்கும் கட்டுறதுக்கான துணிச்சல் இல்லை. அகோபில மட்டத்தை சார்ந்த 44ஆம் பட்டம் ஸ்ரீமதி அழகிசிங்கர் தான் இந்த நூற்றாண்டில் கட்டி வைத்தார். அவர் ரொம்ப தள்ளாத வயசில் 77 வயசுலையோ 78 வயசுலையோ இந்த பணியை மேற்கொண்டார். வரும்போது ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் தசாவதார சந்நிதிக்கு. எல்லாரும் கேட்டாலாம், ஆச்சாரியர் இங்கே எழுதுவதற்கு காரணம் என்ன? எழுந்தருளுகின்றீர்களே, காரணம் என்? அந்த கழம் இந்த கழத்தை கூட்டுதுன்னார். அந்த கழம்னா ரங்கநாதருங்கிறது ஒரு கழம். ஏன்னா அவருக்கு புராண புருஷன்னு பேர், ரொம்ப காலமாக இருக்கார். அதனால தான் தியாகராஜர் எடுத்தார். புராண புருஷன் பராத்மஜாஸ்ருத வரதினகர விராதராவண விராவணானக பராசரமணோ ஹரா விக்ருத தியாகராஜ சன்னுத ஜகதா நந்தகாரகா புராண புருஷ. புராண புருஷன்னா ரொம்ப புராண புருஷன், பழங்காலம். அர்த்தம் என்னன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டவன் இவன். விஸ்வாமித்திரர் வந்து தசரதர்கிட்ட சாதிக்கிறார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமஹா. எனக்கு தெரியும், வேத்மி எனக்கு தெரியும், வேதத்தில் சொல்லப்பட்ட பரமபுருஷன் இவன் தான் என்று. அதே மாதிரி இந்த இடத்துல பீஷ்மாச்சாரியார் எடுக்கிறார், நாஸ்மை தேயோ ஹனுநயோ நாயமர்ஹதி சாந்த்வனம் லோகவத்ததமே கிருஷ்ணே யோர்ஹாணாம் நாபிமன்யதே. அதனால இந்த மாதிரி சில அஷடுகள் சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுல யாரை வழிபடணும் யாரை வழிபடக்கூடாது என்று. மேலே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, வேதம் வேதாங்கங்கள் அத்தனையும் முளைத்ததே இவனுடைய கண்டத்திலிருந்து. வேத வேதாங்க விஜானம் பலம் சாபியதிகம் ததா நிருணாம் லோகேஹி கோஹன்யோ அஸ்தி விசிஷ்டா கேசவாத்ருதே. கேசவனை காட்டிலும் உயர்ந்தவன் இந்த லோகத்தில் உண்டோ? ஆழ்வார் சாதிச்சார், கேசவா என்ன கெடுமிடராயவெல்லாம் கெடும். கேசவான்னு சொன்னால் போருமாம், அத்தனை பாப்பங்கள் துக்கங்கள் எல்லாம் துளைந்து விடுமாம். ஆச்சரியமான அந்த கேசவ சப்தம் எதுக்கெல்லாம் பிரதிபாத்தியம்னு பெரியவாள்லாம் எடுக்கிறா. இந்த மாதிரி பாப்பங்கள் எல்லாம் தொலைஞ்சு விடும்னார். இந்த இடத்துல சாதிச்சார், தானம் தாக்ஷ்யம் ஸ்ருதம் சௌரியம். எப்படி இன்னொருத்தருக்கு நல்ல பொருளை கொடுக்க வேண்டும், எதை பெற வேண்டும், எந்த வீரத்தை காண்பிக்கணும், எங்க அழகை காண்பிக்கணும். கோபஸ்திரிகள் கிட்ட வீரத்தை காண்பிக்கல, அழகை காண்பித்தார். கம்சன் கிட்ட அழகை காண்பிக்கல, வீரத்தை காண்பித்தார். எந்தெந்த இடத்துல சத்பாத்திரத்தை தெரிந்து எந்தெந்த குணத்தை காண்பிக்க வேண்டும் என்று சாமர்த்தியம் படைத்த மகனீயன். தானம் தாக்ஷ்யம் ஸ்ருதம் சௌரியம் ஹ்ரீஹி கீர்த்திர் புதிர் புத்திர் உத்தம சன்னதிஹி ஸ்ரீதிருதி ஸ்துஷ்டிஹி புஷ்டிஸ்ச நியத அச்சுதே. அந்த அத்தனை குணங்களும் நியத அச்சுதே, அச்சுதனான பகவான்குள்ளதானே நிலைச்சிருக்கு. இவனே நம் குரு, இவனே நம் அம்மப்பா. தமிமம் குரு சம்பன்னம் ஆரியம் ச பிதரம் குரும். இவனே குரு, இவனே பிதா. நிறைய இடத்துல பாருங்கோ, பிதாங்கிற சப்தம் குருங்கிற சப்தத்துக்கு பிரதிபாத்தியம். ஏன்னா பிதாவானவரே பல்வேறு காலகட்டத்தில் பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் பண்ணும்போது குருஸ்தானத்தை அடைஞ்சுடுறார். இவனே பிதா, இவனே குரு. துவமேவ மாதா ச பிதா துவமேவ துவமேவ பந்துஸ் ச சகா துவமேவ. இவனே சகா, இவனே பந்து சொல்றார். இவனிடத்திலிருந்து தான் உலகம் தோன்றியது. அத்தனை உலகத்துக்கு சிருஷ்டியுடைய ரகசியங்கள் எல்லாம் கிருஷ்ணர் தான் வெளிப்படையா சொல்றார் பீஷ்மாச்சாரியார். ஏன்னா காலங்கார்த்தால நித்தியமும் சாலக்கிராம திருவாராதனம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பரம பக்தர் பீஷ்மாச்சாரியாள். அதனால தான் பீஷ்மஸ்துதி பீஷ்மஸ்துதின்னு வரும். பீஷ்மர் அழுதுன்னு இருப்பார், கிருஷ்ணா அந்த சக்கரத்தை எடுத்துன்னு வந்து என் மேலே ஏவமாட்டியா, எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்காதாங்கிறார். இந்த இடத்துல சாதிக்கிறார், கிருஷ்ண ஏவஹி லோகானாம் உற்பத்திரபி சாப்யயஹ கிருஷ்ணஸ்ய ஹி கிருதே விஸ்வம் இதம் பூதம் சராச்சரம் ஏஷ பிரகிருதிரவ்யக்தா கர்த்தா சைவ சனாதனஹ பரஸ்ச சர்வபூதேபியஸ்தஸ்மாத் பூஜ்யதமோச்யுதஹ புத்திர்மனோ மஹத்வாயுஸ்தேஜோப்யக்கம் மஹீச்சய சதுர்விதம் ச யத்பூதம் சர்வம் கிருஷ்ணே பிரதிஷ்டிதம் ஆதித்யச்சந்திராமாஸ்சைவ நக்ஷத்ராணி கிரஹாஸ்ச யே
திசஸ்ச விதிசஸ்ச இவ சர்வம் கிருஷ்ணே பிரதிஷ்டிதம். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் ஆகாசமும் வாயுவும் பூமியும் அக்னியும் அத்தனையும் முளைத்தது இவன் கிட்ட. அதை தான் சொல்ற, பூபாதௌ யஸ்யநாபிஹி வியத சுரநில சந்திர சூரியௌச்ச நேத்ரே கர்ணாவாசாஹ சிரோத்யௌஹு முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நர கக கோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்திரம் ரம் ரம்யதேதம் திரிபுவன வபுஷம் விஷ்ணு ஈஷம் நமாமி. அதே ஸ்லோகத்தின் அர்த்தத்தை ஒரே ஸ்லோகமாக பிரதிபாதிக்கின்றார் பரமபக்தரான பீஷ்மாச்சாரியால். மேலே சொல்றார், எப்படி எல்லா வேத காரியங்களுக்கும் அக்னிஹோத்திரம் மேலே நிற்கிறதோ, எப்படி எல்லா சந்தஸுக்கெல்லாம் காயத்ரி இருக்கோ, எப்படி சாதாரண மனிதர்களுக்கு நடுவில் ஒரு ராஜா இருக்கின்றானோ, எப்படி நதியெல்லாம் போய் ஒரு சமுத்திரத்தில் சேர்றதோ, எப்படி நட்சத்திர மண்டலங்களுக்கெல்லாம் ராஜாவாய் ஒரு சந்திரன் விளங்குகின்றானோ, எப்படி மின்மினிக்கக்கூடிய பூதங்களுக்கெல்லாம் சூரியன் விளங்குகின்றானோ, எப்படி பர்வதங்களுள் மேருவோ, எப்படி பறக்கக்கூடிய பறவைகளில் கருடன் இருக்கின்றானோ, உலகத்துக்கெல்லாம் நடுவில் இருக்கின்றான் ஓர் கிருஷ்ணன். அக்னிஹோத்திர முக வேத காயத்ரி சந்தசாம் முகம் ராஜா முகம் மனுஷ்யாணாம் நதீனாம் சாகரோ முகம் நக்ஷத்ராணாம் முகம் சந்திர ஆதித்யஸ்தேஜசாம் முகம் பர்வதானாம் முகம் மேரும் கருடஹ பததாம் முகம் ஊர்த்வம் திர்யகதஸ்சைவ யாவதி ஜகதோ கதிஹி ச தேவகேஷு லோகேஷு பகவான் கேசவோ முகம். சொல்லிட்டு பீஷ்மர் உட்கார்ந்துண்டாராம். சகதேவன் எழுந்து நின்னானாம். இனிமே சந்தேகம் ஓத்தர்க்கம் வரப்படாது, ஓத்தர் வாய் திறந்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சானாம். அப்ப நாரதர் சொன்னார், பீஷ்மர் சொன்னது சத்தியம், சகாதேவன் செய்தது சத்தியம்னு இருக்கும்போது அர்க்கியத்தை கொடுக்கும் போது சிசுபாலன் எழுந்து நின்னாராம். கோவஜ்வாலைகளோடு எழுந்து நிற்கிறான். அது எப்படி இருக்குன்னார் மாகன். அப்போ அந்த ராஜசூய யாகம் பண்ணிட்டு இருக்கா, நெருப்பு கொஞ்சம் அக்னிகுண்டத்திலேருந்து மாறி இங்கேருந்து சிம்மாசனத்து மேலேருந்து எழுந்து நிற்கிறதோங்கிற மாதிரி இருக்கான். சிசுபாலன் எழுந்து நின்னது. தாவத் பிரகோபாத்தரலாதரஸ்ய பிரதிக்ஷிதீஷான பயானகஸ்ய வேதீபுவம் தத்ர விஹாயவன்னிச்சேதீஷு சிச்சித்ய மிவாவவேஷ. எழுந்து நின்னானாம். அவனுக்கு என்னவோ சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணரை கண்டா வெறுப்பு. அது என்ன காரணம்னே சொல்ல தெரியாது, வெறுப்பு. அவன் எதை செய்தாலும் வெறுப்பு வெறுப்பு வெறுப்புனே இருந்தானாம் இந்த சிசுபாலன். அழ்வா சாதிச்சார், கேட்பார் செவி சுடு சிசுபாலன் அப்படின்னார். கேட்பார் செவி சுடு, செவினா காது, சுடு சுடுவது, சிசுபாலன். அர்த்தம் என்னன்னா, ஒருத்தர் வந்து நன்னா உபன்யாசம் பண்ணார், அவரை ஏற்பாடு பண்ணார். எதுக்குன்னா கிருஷ்ணரை வெய்யணும்னு. ஏற்பாடு பண்ணவருக்கு கிருஷ்ணரை வெசா ரொம்ப பிடிக்குமா, அதனால இந்த உபன்யாசரை கூப்பிட்டு சொல்லலாமேன்னு பார்த்தார். 10 நாள் உபன்யாசம். 9 நாள் கிருஷ்ணரை நன்னா வெசி தீத்துட்டார் இந்த உபன்யாசகர். 10வது நாள் அவர் வந்து நன்னா சம்பாவனை கொடுக்கணுங்கிறதுக்காக நோட்டு கட்டா வச்சுன்னு வர்றார். போன வருஷத்து 1000 ரூபா நோட்டா 500 ரூபா நோட்டெல்லாம் எடுத்துன்னு வர்றார். இவர் பார்த்த உடனே ஒரே ஆசை, இன்னொரு 1000 ரூபா கட்டு வைக்க மாட்டாரான்னு. வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சார், பொதுவாக கிருஷ்ணரை வெய்யறதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டாரான்னு இன்னைக்கு உபன்யாசகர். அது எவ்வளவு ஜாஸ்தியா எடுத்துன்னா ஏற்பாடு பண்ணவர் காதிலேயே ரத்தம் வர ஆரம்பிச்சுடுத்தான். அதனால ஆழ்வார் எடுத்தாராம், கேட்பார் செவிசுடு சிசுபாலன். அந்த மாதிரி வெய்வனா சிசுபாலன் கண்ணனை. அந்த சிசுபாலன் சொன்னாராம், இந்த கழம் ஒன்று இருக்கு பாருங்க உங்க குலத்துல, அந்த கழத்தாலே நீங்க கெட்டு போறேள். விபீஷிகாபிர்பன்ஹி பிர்பீஷயன் சர்வபார்த்திவான் ந வியபத்ரபசே கஸ்மாத் விருத்தஹ சன்குலபாம்சன. இந்த கிருஷ்ணரை என்ன நினைச்சிட்டு இருக்க, இவனுக்கு அர்க்கிய பூஜை பண்றேள். ஒரு கொக்கை கொன்னார், ஒரு பாம்பை கொன்னார், ஒரு பாம்பு மேலே நர்த்தனம் பண்ணார். அன்னைக்கு என்னவோ இந்த சின்ன இந்த கோபஸ்திரீகள் எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு தன்னுடைய விளையாட்டு காண்பிப்பதற்காக சின்னஞ்சிறுசா இருக்கக்கூடிய ஒரு கரையாங்கட்டின புத்தை வந்து கையில் வச்சுட்டு இது பெரிய பர்வதம்னு காண்பிச்ச பொய்யன் இவன் வந்து அன்னைக்கு கோவர்தனத்துக்கு அன்னக்கூட்டோத்சவம் பண்ணணும்னு அவ வந்தா தான் மலைக்கு வச்சதெல்லாம் இவன் சாப்பிட்ட பேராசை பிடிச்சவன். இவனுக்கும் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார். எண்ணி பாருங்க எவ்வளோ நாழி வந்துட்டு இருக்குன்னு, எவ்வளோ வயசேன்னு அவரும் எண்ணிட்டு இருக்கார். அதை சொல்லி முடிச்ச உடனே சொன்னார், இதெல்லாம் உமக்கு தெரியாம இருக்கிறது நிச்சயம்தான். நீரே ஒரு காலத்துல அம்பை என்கின்ற பெண்ணை ஏமாத்தினவர் தானே கிழந்தட்டின பீஷ்மரே. நீர் அன்னைக்கு அம்பை வந்து உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணா என கல்யாணம் பண்ணிக்கோணும், அப்போ முடியாதுன்னு சொல்லி அமிச்சவர் தானே. பிற்காலத்தில் நீர்தானே உன்னுடைய அந்த சந்ததிகளாக இருக்கக்கூடிய விசித்திர வீரனின் பத்னிகள் விதவைகள் அவளை வியாசாச்சாரியாளோடு குழந்தையை பெக்க வச்ச ஒரு குணமே இல்லாத மனிதனே இப்படியெல்லாம் போட்டு வெய்யறானாம். அப்போ உன்னுடைய பிரம்மச்சரியமே வீண் பீஷ்மா. கோஹி தர்மோஸ்தி தே பீஷ்ம பிரம்மச்சரியமிதம் விருதா யத்தாரயசி மோஹாத்வா க்ளீபத்வாத் வான்ன சம்சயः. என்னவோ பிரம்மச்சரியத்தை பிடிச்சுட்டு இருக்கேன், கடைப்பிடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றீர், வாய்ஜாவளாதான் இருக்கேன்னு ஒழிய ஒன்று செயல்ல கிடையாது. ஒரு காரியம் செய்ய தெரியாத ஒரு பராக்கிரமமே இல்லாத வீரர்
அந்த சிம்மாசனத்தை கொடுத்து உட்காத்தி வச்சிருக்கா பார், இந்த ராஜாக்களை சொல்லணும்னு சொன்னானாம். அப்போ சிசுபாலன் சொன்னானாம், மேல ஒரு விஷயம் சொல்றான். அப்பா ஒரு கதை சொல்றான் சிசுபாலன். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கழந்தட்டின ஒரு பக்ஷி இருந்தது. அந்த பக்ஷியிடம் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் கொடுத்து பிற தாய் பறவைகள் சென்று விட்டன. அந்த தாய் பறவைகள் போன உடனே இந்த குட்டி குஞ்சை எல்லாம் தான் விழுங்கியதாம் இந்த கிழட்டு அந்த பறவை. அதை பார்த்து விட்டு அந்த தாய் பறவைகள்லாம் வந்து இந்த கிழட்டு பறவை கொன்னு முடிச்சுது. அந்த மாதிரி ஒன்னை இந்த கௌரவர்களை பார்த்துக்க விட்டா உன்ன மாதிரி ஒரு கழத்தை நீ இவாளை ரட்சிக்காமல் இவாளை அழிவில் தள்ளுகின்றாய், இவர்களே உன்னை அழிப்பார்கள் பீஷ்மான்னு சொன்னானாம். மேலே சொன்னானாம், அந்தராத்மான் அபியதே ரௌஷி பத்ரரதா சுச்சி அண்டபக்ஷண கைர்மெத்த கர்மைத்தது தவ வாச்சம் மதீயத்தே. அப்போ பீஷ்மர் கோபத்தோடு எழுந்து நின்னாராம். அப்பா நீ என்னை பற்றி தப்பு சொல்லணுங்கிறதுல என் தப்பு எனக்கு தெரியும். நீ எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமா? நீ உன்னுடைய அம்மாவுக்கு பிறக்கும் போது உனக்கு 4 கை 3 கண்ணு. அப்போ அசரீரி வாக்கியம் சொல்லித்து அம்மாவே விரூபாட்சனா இருக்கக்கூடிய உன் பிள்ளைக்கு 1 கண்ணு போகணும் 2 கை போகணும்னா நீ ஒருத்தன் கையில் கொடுக்கணும். எவன் தொட்டால் இந்த கைகள் 2 கண்ணு 1 போகுமோ அவனே இந்த குழந்தைக்கு மரண காரணம் சொல்ல கிருஷ்ணரை தேடிண்டு உங்க அம்மா வந்து அவன் கையில கொடுத்த உடனே 2 கையும் 1 கண்ணும் மறைஞ்சு போகச்சே உங்க அம்மா காலில் விழுந்து பிரார்த்தனை பண்ணா. அப்ப இந்த பரமகாருணிகன் சொன்னான், அபராத சதம் க்ஷாம்யம் மயா ஹ்யஸ்ய பித்ருஷ்வசஹ, 100 தவறுகளை மன்னிப்பேன்னு சொன்னா. அவனை பார்த்து நீ சொல்லிட்டு இருக்கியே, அவன் கையில என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? எண்ணின்று இருக்கான் சிசுபாலா நீ சொல்லுவதைன்னா. அப்ப சிசுபாலன் சொன்னா, குளிங்க பக்ஷி மாதிரி நீ எனக்கு சொல்லணுங்கிறது இல்ல பீஷ்மா. குளிங்க பக்ஷி நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். குளிங்கம்னு ஒரு பக்ஷி தேசிகன் தயாசதகத்தில் எடுக்கிறார். மாசாக சோக்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யா கோரம் குளிங்க சகுனேரிவ சேஷ்டிதம்மே. குளிங்கம்னு ஒரு பக்ஷி. அந்த பக்ஷி பொதுவாக எல்லா இடத்துலையும் போய் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்கும், அவசரப்படாதீங்கோ, ஜாகிரதையா இருங்கோ, அதை பண்ணாதீங்கோ, பார்த்து இப்படி மற்ற வாழ்க்கெல்லாம் உபதேசம் பண்ணுமா. ஆனால் அது என்ன பண்ணுன்னு கேட்டால், சிங்கம் வந்து ஒரு மான சாட்டு முடித்த உடனே சாப்பிட்ட களைப்பில் ஹான்னு கொட்டாவி விடுமா. அது மேல் 2 பல்லுக்கு நடுவில் ஒரு சின்ன சதை ஒட்டின்னு இருக்குமா. அந்த சதையை சாப்பிட்றதுக்கு இந்த குளிங்க பக்ஷி அந்த சிம்மத்தின் வாயில் போய் அந்த சதையை எடுத்துன்னு வந்து வெளியில் வருமா. மற்ற வாழ்க்கெல்லாம் உபதேசம் பண்ணுறது, ஜாகிரதையா இருங்கோ, பண்ணாதீங்கோ, வேண்டாம் இதெல்லாம் சொல்கிறது. ஆனால் அது ஒரு காரியம் பண்ணுறது, செய்வது ஒன்று சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. மாசாகசம் சம்ஸ்கிருதத்தில் மானா வேண்டான்னு அர்த்தம். மாசாகசம் வேண்டான்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த குளிங்க பக்ஷியை போல் நீ இருக்கின்றாயே பீஷ்மா. மாசாகசம் இதீதம் சததம் வாஷதே கில சாகசம் சாத்மனா தீவ சரந்தி நாவகுத்யதே. அப்போ பீஷ்மாச்சாரியால் சொன்னாராம், நீ வேணா கிருஷ்ணரை இப்போ நீ வேணா நீ கேட்க வேண்டியதை கேட்டுக்கோனாராம். அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், இனிமேல் இவன் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்கோன்னாராம். ஏன்னா இன்னும் 4-5 தப்பு தான் அவன் இன்னும் சொல்லணும், 95-96 எடுத்து நான் சொல்கிறேன் கேளுங்கோ. இவன் என்னமோ நியாயத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் என் மேலே தப்பு உங்கள் மேலே தப்புன்னு பேசலாம் பீஷ்மாச்சாரிகளே. சபையில் இருக்கிறவ அத்தனை பேரும் கேட்குறாளா, கேட்டுக்குங்கோ, இவன் பண்ண தப்பை சொல்கிறேங்கிறார். பிராக்ஜோதிஷபுரத்தில் நான் வந்து நரகாசுரனை வதம் பண்ணலாம்னு கிளம்பும்போது துவாரகாப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அபல ஸ்திரீகள் கிட்ட அபச்சாரப்பட்டு துவாரகாப்பட்டினத்தை எரிக்கணும்னு நினைச்ச படுபாவி இவன். போஜராஜா ஒருவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டிருக்கும் போது ரைவத பர்வதத்துக்கு செல்லும் போது அவனுடைய பல சைனிகர்களை திருட்டுத்தனமாக கொன்று முடித்தவன் இந்த சிசுபாலன். பிற்காலத்தில் ஒரு நாள் என் தந்தை வசுதேவர் அஸ்வமேத யாகம் பண்ணும்போது அந்த அஸ்வமான குதிரையை திருடி சென்ற பாப்பி இவன். ஒரு நாள் அக்ரூரரின் பத்னி வெளியே செல்லும் போது அந்த அக்ரூர பத்னியை கடத்திய மகாபாபி இவன். இத்தனை நாள் என்னுடைய அத்தைக்காகவும் எங்கள் அப்பாக்காகவும் பொறுத்துட்டு இருந்தேன். இன்னொன்று தெரியுமா பீஷ்மரே, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆறலை. ஒரு நாள் விடாமல், ஒரு கணம் விடாமல், ஒரு வினாடி விடாமல் என்னையே நினைத்து கொண்டிருந்தாள் அந்த விதர்ப தேசத்து ராஜகுமாரி பீஷ்மகனின் பெண் ருக்மிணி. அவ என்னையே நினைச்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சும், தன் மனதை என்கிட்டயே பறிக்கொடுத்தாள்னு தெரிஞ்சும், என்னை பழி வாங்குவதற்காக அவளை மணக்க வேண்டும் என்று நினைத்த படுபாவி இவன்னு சொல்லும்போது சிசுபாலன் சொல்றான், உனக்கு வெக்கமா இல்லை? அத்தனை நிச்சயதார்த்தமும் ஜானவாசமும் ஜாதகர்மாவும் நாமகர்மாவும் விரதமும் பத்னியான ருக்மிணிக்கு என்னோட ஆயிருக்கு. அப்பேற்பட்டவளை நீ கடத்திண்டு போனியே, அவளுக்கும் குணமில்லை உனக்கும் குணமில்லைன்னு சொல்லும்போது பகவான் எழுந்து நின்னானாம். அந்த இடத்துல கை பிரதிபட்ட ஸ்ரேணி பீஷண வரகுண ஸ்தோம பூஷண ஜனி பயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன சுப ஜகத்ரூ
சுரூப மண்டன சுரகண திராச கண்டன சதமக பிரம்ம நந்தித சதபத பிரம்ம வந்தித பிரதித வித்வத்ஸ பக்ஷித பஜத அகிர்புஜ்ஞ லக்ஷித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஸ்புடதட்டி ஜால பிஞ்சர பிருதுதர ஜ்வால பஞ்சர பரிகத பிரஜ்ஞ விக்கிரக பட்டுதர பிரஜ்ஞ துர்கிரக பிரஹரண கிராம மண்டித பரிஜன திராண பண்டித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன அப்படின்னு சொல்லி சக்கரத்தாழ்வார் புறப்பட்டாராம்.